வணக்கம். நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழர் நீதி கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்யா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆமா ஆமா. டி.கே.வி. ராஜா மகிழ்ச்சி நேயர்களுக்கு ஐயா. வணக்கம். சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதனுடைய வழக்கு தற்போதைய நிலவரம் என்னையா? விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆ, ஆமா, அது கைது பண்ணி அவங்க கூடுதலா ஒரு ஆளையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள் ஒரு ஆளை கைது பண்ணி விசாரணை போய்கிட்டு இருக்கு. விசாரணை சரியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறீங்க? ஆமா. இந்த கவினுடைய தந்தையும் அவருடைய சகோதரரும் சமீபத்தில் மாநில முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அது என்ன ஒரு நிலவரம்? அதை பத்தின பதிவு என்னையா? அதாவது பாதுகாப்பு கேட்டு கவினோட அப்பா வந்து இவரை கூட்டி போனது யாருன்னா விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்பியா இருக்கிறார். இவர் போய் கூட்டு போய் இவருடைய கோரிக்கையும் அங்க முதல்வர் இடத்துல எடுத்து சொல்ல சொல்லி ஒரு அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு. முதல்வர்கிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்காங்கன்றத பதிவு பண்ண முடியுமா? அதான் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு, பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல இந்த விவகாரத்துல பின்னணி உள்ளவர்களை கைது செய்யணும், கூலிப்படை இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. அது சார்ந்தவர்களையும் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. அவங்க அதாவது இப்ப குடும்பத்துக்கு நிவாரணம் எதுவும் கேட்கப்பட்டிருக்கா அந்த கோரிக்கையில? நிவாரணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. அது அரசு திருமாவளவன் கேட்கறது. அவர் சொன்னது 1 கோடி ரூபா கொடுக்கணும், அவருடைய வாரிசுக்கு அவரு தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அது இயல்பானதுதான், அதுல மாற்றுக்கிறது. ஆனா அவருடைய அப்பாவுக்கு அந்த இதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. ரொம்ப சந்தோஷம். இப்ப தமிழகத்துல அதாவது நீங்க இவரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை பத்தி சொன்னோன்னா ஒரு இது என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல அவரு தமிழா பாண்டியன் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை பார்க்க கவினோட அப்பாவையும் தம்பியையும் கூட்டிட்டு போனது ஒரு மலிவான அரசியல் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி அவர் சொல்றாரு? அது எப்ப நல்ல அரசியல் பண்ணாலும் இப்ப மலிவான அரசியல் பண்றாரு திருமாவளவன். இல்ல, அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு. அவர் முதலமைச்சரை பார்க்க கூட்டிட்டு போயிருக்காரு. இதுல என்ன மலிவான அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்கு? கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போகணும்ல, எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்ல. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் இவர் கூட்டு போயிருக்கணும்ல. அதுக்கு முன்னுதாரணம் வேணும்ல. திடீர்னு இங்க இவரை கூட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு பக்கம் அவரு நம்புறாரு, அவரு கவினோட அப்பா திருமாவளவனை நம்புறாரு, கூட்டு போறாரு. அது தவறு இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனா ஏன் மற்ற விஷயங்களுக்கு, மற்ற இந்த மாதிரி படுகொலைகளுக்கு ஏன் அழைச்சிட்டு அவங்கள போகல, அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற இது வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தமிழா பாண்டியன் ஒரு புறம் திருமாவளவனை மலிவான அரசியல்னு அப்படி ஒரு விமர்சிச்சிருக்காரு. அதே இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த விஷயத்துல கடுமையா திருமாவளவனை சாடி இருக்கிறார். சாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் அவருடைய வேலையை செஞ்சிருக்காரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அவர் ஒரு வகையில உதவியா இருந்திருக்காரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல, அது உதவி அப்படின்னா கூட ஒரு இன்னைக்கு தென் மாவட்டங்களுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும். தொடர்ச்சியா படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகமா இருக்கிறாங்க. இதை தடுப்பதற்கு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எத்தனை பேரை கூட்டிட்டு போயிருக்கீங்க? அப்ப தேர்தல் நெருங்குகிற சமயத்துல இது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அது டாக்டர் கிருஷ்ணசாமியா இருந்தாலும் சரி, பாண்டியன் அவர்களா இருந்தாலும் சரி, யாராலையும் ஏத்துக்கிற முடியாது. அதைத்தான் அது அவங்க ஆதரகமா சொல்றாங்க. இவ்வளவு நாள் எங்க போனீங்க? களத்துல நின்னது யாரு? ஒரு சப்போர்ட் கூட யாரும் பண்ண வரலையே. சும்மா கண்துடைப்புக்காக வரீங்க. படுகொலை நடந்தா என்ன உறுதியான நடவடிக்கை இருக்கு? அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க, அது எம்பியா இருக்கிறீங்க, எம்எல்ஏவா இருக்கிறீங்க,
சட்டமன்றத்துல குரல் கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, சட்டமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து நம்ம இன்னைக்கு பேசும்பொழுது ஒரு ஆள் இருந்துட்டு வந்து எவ்வளவு பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்துல ஸ்தம்பிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு எடுத்துக்காட்டுகளா வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அப்ப இது 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 இதனாலதான் இது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை டாக்டருக்கு இருக்கு, கிருஷ்ணசாமிக்கு இருக்குது. இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அந்த அதுலதான் அவர் கேட்கிறாரு. அது சரியானதும் கூட. இவ்வளவு நாள் எங்க போனீங்க அப்படிங்கிற வகையில வந்து அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு வந்து அதிகாரத்துல இருக்கிறாரு திருமாவளவன், பேசக்கூடிய அளவுல இருக்கிறாரு. சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து பிரதிநிதித்துவம் அடைஞ்சிருக்கு. அந்த வகையில வந்து அவர் கூட்டிட்டு போய் சொல்றாரு. வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாகி போய்கிட்டு தானே இருக்கு. பிரச்சனைக்கான தீர்வு இது இல்ல. இது வந்து அவரு தமிழா பாண்டியன் வந்து பேசுறத நான் கேட்டேன். அந்த பிரச்சனையுடைய அடிநாதத்தை தொடாம சும்மா வந்து ஒரு விளம்பர அரசியல், இதை ஒரு மலிவான அரசியல் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சொன்னதுதான் அது. அப்ப வந்து இங்க அவரு தெளிவாவே சொல்லியிருக்காரு. அந்த காணொலியில நான் பார்த்தேன், அதை கேட்டேன். அந்த காணொலியில என்ன சொல்றாருன்னா, இது வந்து அந்த முதுகுளத்தூர் கலவரம் அந்த அதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், இத பார்க்கணும் அப்படின்னாரு. அது சரிதான். ஏன்னா இந்த சமூகம் வந்து குறிப்பா தேவேந்திர குல சமுதாயம் வந்து தொடர்ச்சியா ஒரு சமூகத்தால, குறிப்பிட்ட சமுதாயத்தால பாதிக்கப்பட்டு வருது. அப்ப இதுக்கான பின்னணி என்ன, இது காரணம் என்ன, இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத வந்து அதை தெளிவுபடுத்தாம, அதை அம்பலப்படுத்தாம, மக்கள் மத்தியில வந்து அதை கொண்டு போகாம இதுக்கான தீர்வு வந்து கிடையாது. ஏன் அவங்க மட்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இவங்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இதை விரிவா வந்து இன்னைக்கு மக்கள் இடத்துல வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு அவங்களே வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயமே இன்னைக்கு அரசியல் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலைகளை வந்து அவங்களே அவங்களுக்கு சகக்கூடிய தோண்டிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறது. இன்னொரு பதிவையும் அவரு அந்த காணொலியில கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்சி பட்டியல்ன்றது வந்து ஒரு சாக்கடை அப்படின்ற மாதிரி அதை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அடிப்படையில அவர் அதை சொல்றாரு? இல்ல அதுதான் அது சாதிய அடுக்கு நிலைகள்னு சொல்றாருல, அது உண்மைதான். சாதிய அடுக்கு நிலைகள்ல வந்து கடைசி நிலை வந்து எல்லாரும் காலில் போட்டு மிதிக்கிற நிலை வந்து எஸ்சி தானே. அப்ப அந்த அதுல வந்து அதுக்கு மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை பார்த்து ஆறுதல் பட்டுக்கிடுவான், நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்னு. அதுக்கு மேல இருக்கிறவன் அவனுக்கு கீழே உள்ள இருக்கிறவனை பார்த்து ஆறுதல் பட்டுக்கிடுவான். அப்ப இந்த பட்டியல்களே வந்து சனாதன அந்த வர்ணப்படி மேலடுக்கு முறைகளாக வந்து எப்படி சாதி வந்து இன்னைக்கு அடுக்குமுறைகளா அது வேலை செஞ்சிட்டு இருக்கோ உள்ளார்ந்து, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிறப்பின் அடிப்படையில தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தங்களை போதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து உறுதிப்படுத்த விதமாகத்தான் இந்த பட்டியல்கள் இருக்கு. ஒரு பட்டியல் மட்டும் கிடையாது, எல்லா பட்டியலும் அப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த பட்டியல்களே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை தான் அப்படிங்கிறதுதான் அவரு பாண்டியன் சொல்லியிருக்கிறாரு. அது குறிப்பா வந்து எல்லாத்துக்கும் கீழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த உளவியல், அதாவது எஸ்சி பட்டியல் அப்படின்றது உளவியல் வந்து பெருமளவு இருக்கிறதுனால இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல, அதுக்கு பின்புலமா வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறுகளை வந்து உடைக்காம, அந்த வரலாறுகளை உடைத்து பேசாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மதுரையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தியிருந்தார். அந்த மாநாட்டுல கவினோட பிரச்சனையை பேசலைன்றத ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து விஜய் பேசல, அதை பத்தியே பேசல. அப்படி பேசி இருந்தாருன்னா என்னையா நடந்திருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அது அவசியம் இல்லை, அவர் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அவரு பேரையே வந்து எழுதி வச்சுதான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன நாலேஜ் இருக்கு வந்து பேசுறதுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு கருத்து. இந்த மாதிரி கூத்தாடிகள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். அதெல்லாம் வந்து அவருடைய பத்தி பேசுறதே முதலே தவறு. தொடர்ந்து சரியானது இல்லை. அதான் அவங்க பேசல, இவங்க பேசல, இவங்க பேசினா என்ன, அவர் பேசினா என்ன, இது என்ன? இது உன்னுடைய சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீ தான் வீதிக்கு வரணும். வீதிக்கு வந்து போராடு. அவன் பேசல, இவன் பேசலன்னு சொல்லிட்டு இந்த வியாக்கியானம் பேசிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு களத்துக்கு வாங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப நாம் தமிழர் சீமான்
அவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேனியில ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு. அதுல தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்று அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாரு. அந்த பொதுக்கூட்டத்தை பத்தி தங்களுடைய பதிவு. அவரு நல்ல கூட்டம் இருந்தது. அதுல இப்ப சரியான ஒரு விஷயம் தான். அது பொதுக்கூட்டமா போடுறது ஒரு மாநாடு மாதிரி இருந்தது அந்த செய்தி. ஆனா அதுல கொஞ்சம் அது என்ன பேசணுமோ அதை பேசாம கொஞ்சம் விரிவா பேசியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அந்த பிரச்சனையுடைய மையத்தை அவர் தொடலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த எஸ்சி பட்டியலிருந்து ரிமூவ் ஆகுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி அவர் விளக்கல. இல்ல அதற்கான குறும்படம், அதற்கான மத்த அவங்க அமைப்புல உள்ள கட்சியில உள்ள நிர்வாகிகள் எல்லாம் அதைத்தானே பேசியிருந்தாங்க. அதாவது இது ஒரு ஒரு மேலோட்டமான அரசியலா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு வாக்குவங்கு அரசியல் தான் இருக்கிறாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்குது? அதெல்லாம் இது ஒரு வாக்கு வங்கி அரசியல்ல தான் இருக்குது. அதாவது ஒரு பொதுவான, நான் ஏற்கனவே இது குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு பொதுவான ஒரு தமிழ் தேசிய அமைப்பில இருந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அதுல இருந்து ரிமூவ் ஆகு, அது ஒரு ஒரு இழுக்கான பட்டியல் அப்படின்னு இழிவான பட்டியல் அப்படின்னு இவங்க பேசுறாங்க இல்லையா? அப்போ அதுல இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறோம் அப்படின்னு இழிவானவனா? ஒரு சமுதாயம் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, அதாவது தேவேந்திர குல வேளாளர் நம்ம அவங்க சொல்றாங்க, அது வேற விஷயம். அவங்க ஆற்றாமையில நான் எப்படியாவது இதுல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்றாங்க. ஆனா ஒரு பொதுவான தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல அந்த நாம் தமிழர் கட்சி கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இவ்வளவு பேசக்கூடிய சீமா ஏன் எல்லாரும் தமிழர்களா ஒருங்கிணைஞ்சு வாங்க ஒரே பட்டியலில் இருப்போம்னு ஏன் சொல்ல தேங்குறாரு? ஏன் சனாதனத்தை பாதுகாக்கிறதுல இவங்களும் கூட்டாளியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலா எழுந்திருக்கு. அதாவது ஒரு அடுக்குகள் தானே இந்த நிலைகளே, இந்த பட்டியல்களே ஒரு புதிய பரிணாம, அதாவது புதிய அடுக்குகள். ஏற்கனவே சாதி அடுக்குகள் இருந்துச்சு. அந்த சாதி அடுக்குகளை சட்ட ரீதியா உறுதிப்படுத்துற ஒரு அடுக்குகளா இந்த பட்டியல்கள் மாறி இருக்கு. பட்டியல்கள் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சட்ட ரீதியா உருவாக்கப்பட்டிருக்கு. அது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இடப்பங்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனா இதை இந்த சாதியவாதிகள் எப்படி பயன்படுத்துறான்? இங்க எல்லாம் ஆட்சியாளர்கள் ஃபுல்லா யாரா இருக்கிறான்? ஆட்சியாளர்கள் ஃபுல்லா யாரா இருக்கிறான்? இந்த சாதிய மனப்பான்மையில தானே இருக்கிறான். அதிகாரிகள் ஃபுல்லா யாரா இருக்கிறான்? இந்த மனப்பான்மையில தானே இருக்கான். அப்புறம் என்ன லட்சணத்துல நமக்கு அந்த விடிவு காலம் ஏற்படும், ஒரு சமத்துவ நிலை ஏற்படும் அப்படிங்கிற வகையில இந்த பட்டியல்கள் அனைத்துமே ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடியதுதான், மறுவரையறை செய்ய வேண்டியதுதான். அப்ப ஒரு தமிழனா நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? வாங்க எல்லாரும் ஒரே பட்டியல வருவோம், நமக்குள்ள இட பங்கீட்டை நம்ம பிரிச்சுக்கிருவோம் அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். சீமான் அப்படி சொல்லியிருந்தா உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. பட்டியல இருந்து ரிமூவ் பண்ணி எம்பிசி பட்டியல் வேற அவரே சொல்றாரு. எம்பிசி பட்டியல்ல அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு மேல ஒரு பட்டியல் இருக்குல்ல. ஒரு நிலையில இருந்து ஒரு அடிமையில இருந்து இன்னொரு அடிமைக்கு போகணும்னு சொல்றது எப்படி இருக்கும்? அடிமை தலையில இருந்து முற்றிலுமாக விடுதலை அடை அப்படிங்கறதான ஒரு சரியா இருக்க முடியும். இன்னைக்கு இவனுக்கு அடிமையா இருந்த எம்பிசி யாருக்கு அடிமை? அவன் ஓபிசிக்கு அடிமை இல்லையா? அவன் எப்சிக்கு அடிமை இல்லையா? எஸ்சி எல்லாத்துக்கும் அடிமை, எல்லா பட்டியல்களுக்கும் அடிமை. பிசி ஓசிக்கு எம்பிசிக்கு அடிமை, அந்த எப்சிக்கு அடிமை. இப்படி எல்லாமே அடிமை பட்டியல்கள் தானே இது. அப்ப இந்த அடிமையில இருந்து இன்னொரு அடிமைக்கு போகணும்னு சொல்றது எப்படி சரியான தீர்வா இருக்க முடியும்? இன்னைக்கு எங்களுக்கு கீழே அடிமையா இருந்துட்ட, நாளைக்கு இன்னொருத்தனுக்கு கீழே அடிமையாயிரு அப்படிங்கறதுதான் இந்த இது. அதாவது இதை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அமைப்புகள் சொல்லிடலாம். ஏன்னா அவர்களுக்கான புரிதல் அவ்வளவுதான். ஏன்னா அங்க அவ்வளவுதான் சிந்திக்க முடியும். ஆனா தமிழ் தேசியம் என்று பேசக்கூடியவர்கள் இதை இப்படி பேசுறது, இப்படியான ஒரு விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறது என்பது அது சரியான அரசியல் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா. சமீபத்துல இருக்கன்குடி மாரியம்மன் கோவில்
ஆஹ் அதுல வருடா வருடம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அவங்க எங்களுக்கு தான் உரியது, இவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த இது வந்து எங்களுக்கானது அப்படின்ட்டு வருடா வருடம் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஆமா. முற்றுப்புள்ளி எப்படியா வைக்கணும்? அதாவது இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இதனுடைய மையம். மையம். ஆமா. அதிலும் குறிப்பா வந்து அங்கு வந்து கடைகள் அதிகமா நடத்தக்கூடியவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆமா. அப்ப இந்த வணிகத்தை இப்ப இவர்கள் வணிகம் செய்யவா, அப்ப இதை வாய்க்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. வணிகம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் இதுல மைய கருத்தா இருக்கு. அதான் முக்கியம். அதான் என்னுடைய மையமான ஒரு விஷயம். அப்ப இதுல இருந்து இவர்களை எப்படி அப்புறப்படுத்துவது? மாரியம்மன் கோயிலை உருவாக்கி அதை வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு தொடர்ச்சியா எங்கெங்க இருந்தெல்லாம் நடந்து வந்து அதை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு தலமா உருவாக்கி இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு வணிக தளமாக இன்னைக்கு ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாய மக்கள் இல்லையா? அந்த இருக்கங்குடியில யார் இருக்கா? அந்த மக்கள் தானே இருக்காங்க. அப்ப இவர்கள் வந்து எல்லாம் உருவாக்கி வைப்பாங்களாம், வந்து இவன் வந்து வணிகத்தை நொட்டிட்டு போகணும். இது எப்படி இருக்கு? இன்னைக்கு நேத்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை. என்ன சொல்றாங்க, 360 கடைகள் வந்து ஆக்கிரமிப்பு கடைகளா. அந்த ஆக்கிரமிப்பு கடைகளை வந்து 12 வாரங்களுக்குள்ள வந்து காவல்துறை வைத்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஒரு அநீதியான தீர்ப்பு இது. இதுக்கு எதிராக இது மாதிரி பல தடவை இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லி மறுபடியும் கேஸ் போட்டு மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்கன்றது ஏற்கனவே நான் ஒரு இதுல வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம காணொலியில. இல்ல, இதனுடைய அடிப்படை வந்து விஷயங்கள் புரியாம வந்து இப்ப இது போன்ற தீர்ப்புகள், இது போன்ற மேல்முறையீடுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கோவிலை உருவாக்குறவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து அந்த வரையறை, அதாவது நில வரையறை அப்படிங்கிற வகையில வந்து அது நத்தத்துப்பட்டியோட இணையுது. அது வந்து போலியா செஞ்சிருக்காங்க அப்படின்றலாம் சில பேர் சொல்றாங்க. நான் விசாரிச்ச வகையில அந்த கோவிலி ஆவணங்களை ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயும் ஒரு தீர்ப்பும் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. இது வந்து போலியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதற்கு பின்புலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பின்புலமாக இருக்கிறது யாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னு நமக்கு சொல்றாங்க. அந்த திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர். அவர் தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்புலமா இருந்து, அவர் வந்து தமிழன் கிடையாது. அவர் வந்து ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு நபர். அவரு தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது மறவர் சமுதாயத்தையும் தேவேந்திரர் சமுதாயத்தையும் ஒரு இணக்கமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இவர்களையும் வணிகத்திலிருந்து அப்புறப்படுத்துற மாதிரி ஆயிரும், இங்க ஒரு சாதி கலவரத்தையும் தூண்டின மாதிரி ஆயிரும் என்கின்ற வகையில இவர் பின்னணியில செயல்படுறாரு அப்படிங்கிறது வந்து நான் விசாரித்த வகையில எனக்கு வரக்கூடிய செய்தி. இந்த விஷயங்கள் வந்து இரண்டு தரப்பு மக்களுமே புரிஞ்சுக்கணும். அதாவது ஈஸியா தூண்டி விட்டு, ஏன்னா இதுதான் காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு, ஈஸியா தூண்டி விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டு போயிருவான். அதனால குளிர் காய்வது யாரு அப்படின்னா ஒரு தமிழர் அல்லாதவர் தான் குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப இவர்களை வந்து உன்னிப்பா கவனிக்காம இங்க வந்து ஒரு இணக்க அரசியலை வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து இரண்டு தரப்பு மக்களுமே புரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து அடுத்த காணொலியில சந்திப்போம். ஏன்னா பல்வேறு செய்திகளை நம்ம பரிமாறி இருக்கோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா அடுத்த காணொலியில சந்திப்போம் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.